வடமராட்சி அறக்கட்டளை நிதியத்தினுடைய பங்களிப்பில் ஞானாலயத்தின் ஊடாக புனிதநக தமிழ் வித்தியாலயத்திலே தரம் ஒன்றிலே கல்வி கற்கின்ற மாணவர்களுக்கு இந்த அவருடைய கற்றலை மேம்படுத்துவதற்கான சில உபகரணங்களை வழங்க இருக்கிறார்கள். இந்த வகையிலே இந்த வடமராட்சி அறக்கட்டளை நிதியத்துக்கும் இந்த ஞானாலயத்துக்கு நாங்கள் நன்றியுடையவர்களாக என்றென்றும் இருப்போம் என்று கூறிக்கொண்டு இன்றைய தினம் இந்த வீழ்ச்சியார் அது மேசைகளை வழங்குபவர்கள் கனகம்மா நினைவாக அவரது குடும்பத்தினர் அதை வழங்கியிருக்கிறார்கள். அந்த வகையிலே அவர்களுக்கும் நன்றியை கூறி நாளைய தினம் தாமோதர வித்தியாலயத்தினுடைய கந்தவாய் தாமோதர வித்தியாலயத்திலே இந்த வடமராட்சி அறக்கட்டளையினுடைய பங்களிப்பிலே ஞானாலயத்தினூடாக கண்டு நாட்டப்பட இருக்கின்றன. அந்த நிகழ்வு நடைபெற இருக்கின்றது. அந்த வகையிலே இந்த சமூக சேவைகளை புரிந்து வருகின்ற இந்த ஞானாலய 10 ஆண்டுகள் அல்ல 100 ஆண்டுகள் வெளிர வேண்டும், சமூகத்துக்கு வழிகாட்டியாக அமைய வேண்டும் என்று கேட்டு மீண்டும் ஒரு முறை இந்த மாணவனுக்கு இந்த கற்றல் உபகரணங்களை வழங்கியதற்காக எனது முன்னேற நாள் பாடசாலையினுடைய அதிபர் வகையிலே நன்றிகளை கூறி விடைபெறுகின்றேன். நன்றி. இந்த நிகழ்விலே சக்கர நாற்காலியையும் அவருடைய மேசையும் வழங்குவதற்காக இந்த ஞானாலயத்தினுடைய ஸ்தாபகர் திரு ரத்னசிங்கம் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். படிக்கிறாரு. பார்த்துக்கலாமா? இந்த ஞானாலயத்தில் வந்து இப்பொழுது முடிந்தது. அந்த அதை ஒழுங்காலத்தில் இந்த வடமராட்சி அறக்கட்டளை மையவன் அவர்களுக்கும் அதை வழங்கிய புகழ்ச்சல் அந்த பிள்ளை ஏதோ ஒரு வகையில் வந்து சிரமமாக நம்பிக்கை இருந்து அவர் சரியான ஒரு இன்டெலிஜென்ட் உள்ளவராக அந்த விளையாட்டு போட்டி ஆனா அதை பிடிக்கிறதுல உண்மையில அந்த சைட்ல அந்த இரும்பை தான் பிடிச்சி விட்டுறது. ஆனா இவருக்கு எட்டாது இல்லை. அது இப்ப இல்ல அவர் கொஞ்சம் பழகிட்டு வரண்டாச்சு. அது இப்ப பழகிடுவானா?